வணக்க நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எங்க ஊர்ல உள்ள ஏரி, குளங்கள் இப்படிலாம் இருக்குன்னு நெனச்சேன். பட் இல்லைங்க. இருக்கிறது ஒரே ஒரு நீர் ஓடை. அத நாங்க தரவேம்போம். அத ஊரணின்னு நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஊரணின்னு வரும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம், கர்லாடி வட்டம், நரிப்பூர் ஊராட்சி தாங்க. இந்த பாருங்க, பறந்து விரிந்து போய் கிடக்கு இந்த களிமண் காடு தான் எங்களோட நீர் பரப்பு. ஏன்னா, இத விட்டா வேற நீர் பரப்புலாம் கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் இதுன்னு பார்த்தா வெறும் பராமரிக்காமல் இருக்குதுங்க. ஏன்னா இதை நான் பல நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதை நம்ம வெளிப்படுத்தணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இந்த நீரோடையை விட்டால் வேறு நீரோடை எங்களுக்கு கிடையாது. இந்த வறண்டு அப்படியே வறண்டு போய் கிடக்கு பார்த்தீங்களா, இதுதான். இதில் தான் நீர் இருக்குங்க. நீங்கள் மேப்பில் அடித்து பாருங்கள். நீர் அங்கிட்டு கடல் இருக்கும், இங்கிட்ட ஒரே ஒரு சின்ன கோடு மாதிரி போகும். இந்த வழியாங்க நீர் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன கம்மாக்கள் இருக்கும், அதில் மட்டும் தான் இப்போதைக்கு நீர் தேங்கியிருக்கு. மீதி எல்லாம் ஃபுல்லாக கருவேல மரங்கள் தாங்க இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணி நம்மளால் முடியும். இதுதான் நம்மளோட மேப்பு பாருங்கள். அந்த நீரோட எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வறண்ட பகுதி தான். இதில் இருக்கிற கருவேல மரங்களை ஃபுல்லாக வெட்டிட்டு ஒரு 2 அடிக்கு தோண்டினோம்னு வச்சுங்களேன், அந்த ஃபுல்லாக மிச்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தாங்க இது இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தான். நம்மளால் முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்து போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம ஊர் சுற்று வட்டாரங்கள், கனிராஜபுரம், நரிப்பூர் சுற்று வட்டார இளைஞர்கள்னா இதை கண்டிப்பாக முன்னெடுத்து இந்த நீரோடையை நம்ம சீரமைக்கணும். ஏன்னா இதை விட்டு இதில் நீர் நின்றுச்சுன்னா என்றைக்குமே நீர் நம்ம கிணத்துல வற்றவே வற்றாது. ஏன்னா இன்னும் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே ஃபுல்லாக நீர் கிணறு தாங்க. கனிராஜபுரத்துலேருந்து குடி தண்ணீர் வந்துக்கிட்டு இருக்குது. அது வற்றிருச்சுன்னா குடி தண்ணிக்கு ரொம்ப சிரமம் தான். இதில் நம்ம பராமரித்தோம்னா, இந்த நீரோடைய பராமரித்தா மட்டும்தான் நீர் நம்மளுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு எப்போவுமே இருக்காது. ஃபுல்லாக அங்கே பாருங்கள், வறண்டு போய் இருக்குது. இதில் ஃபுல்லாக கருவேல மரங்கள் வெட்டி எடுத்துகிட்டு இதை ஒரு 2 அடிக்கு தோண்டி விட்டாங்கன்னா போதும். எப்போவுமே நீர் இருக்கும். இதை எல்லாரும் பயன்படுத்திக்கிடுவாங்க. எப்படி ஒரு 10-15 ஊர் கிராமங்கள் ஃபுல்லாக இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே ஊரை ஒட்டி தான் இதெல்லாம் போயிட்டுருக்கு. இதை நம்பி பல இதுகள்லாம் நாங்கள் பாருங்கள், மாடு கீடுலாம் தண்ணிக்கு வீட்டுக்கு தான் போகணும். ஏன்னா இங்கே போகலாம் வறண்டு போய் கிடக்கு.